ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் கார்டன் நர்சரி அப்படிங்கிற நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிளான்ட்ஸும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு காரிடர், அதாவது வராண்டா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு போகிறதா வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டோர் அவுடோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய டெக்கரேட்டிவ் பிளான்ட்டில் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா அழகாக வாங்கி வைக்கலாம். நம்ம குரோட்டன்ஸ் வந்து நிறைய செடிகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் காய்கறி செடி, பழச்செடி, மரங்கள், தென்னை மரம், மற்றக்கூடிய மரங்கள் செடிகள் நிறைய வச்சுருக்காங்க. வெரைட்டி ரோஸில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க ரோஸ் பிளான்ட்டில். ஆனால் நம்ம மண்ணுக்கு வருமானது தெரியல. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் மட்டும் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதால் கிளைமேட் நல்லா இருக்குன்னு வாங்கி வந்துவிட்டோம். இப்போ இது வந்து நட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வராண்டா தான் நாங்கள் சொன்னோம், இந்த பக்கம் இது. முன்னாடியே வீட்டில் பார்த்தீங்கன்னா பரண்டை செடி, வெத்தலை கொடி, ஆலோவேரா அதெல்லாம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் நட போகிறோம். இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்த செடி. இது பார்த்திங்கன்னா ரோஸு, கற்பூரவல்லி, இது வந்து லெமன் கிராஸ், இது டீ போடலாம், அதில் நல்லாயிருக்கும். அப்புறம் செம்பருத்தி செடி. சரி கொஞ்சம் மட்டும் வச்சு பண்ணுவோம், அப்புறமா வாங்கி அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இட்லி பூ செடின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் நல்லா பெருசாக வளரும். இதெல்லாம் குரோட்டன்ஸ். ஆனால் ரேட் எல்லாமே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு 5 தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணால் நம்ம அப்புறமா வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் மழை வரன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வந்து நாங்கள் பாட்டுக்கு மாற்றிட்டோம். சரி இன்னும் கொஞ்சம் மழை நாள் வரட்டும், இல்லை இது கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் திருப்பி அதிகமாக வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெத்தலை கொடி பாருங்க, நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா என்னவோ அப்படி வதங்கின மாதிரி இருக்குது. வேறு என்ன இந்த வெத்தலை கொடிக்கு பண்ணலாங்கிறத நல்லா வளர்கிறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போனதால், வேண்டால் மழை பெஞ்சதால் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்குது. இது இல்லாமல் எங்கள் வீட்டில் பின்பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, மருதாணி செடி எல்லாமே அங்கே வச்சுருக்கோம். கற்றாழைலேருந்து எல்லாமே வாங்கி வெத்தலை கொடி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சீக்கிரம் ஆனால் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு துளுலாம் நிறைய இருக்குது. இது பூத்த பூவோடே கொடுத்தாங்க, செம்பருத்தி. இது அதுலேயும் ஒரு 4-5 மொக்கு இருக்குது. வேறு என்னென்ன செடி வைக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிகள்லாம் எப்படி இருக்குன்றதை நான் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்றதையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் அந்த கார்னரில் செடி வச்சுருக்கோம். இந்த கார்னரில் வந்து என் பையன் மீன் தொட்டி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக, சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக என் பொண்ணுக்கு வாங்கினது. அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு. சரி அதை எடுத்து போட்டு கொஞ்சம் ஃபிஷ் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கி போட்டிருக்கான். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கான். அது இல்லாமல் சில மீன்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கான். நிறைய ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் இதில் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த டேங்க்கில் மாற்றிப்பேன், கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன்லாம் வளர்கிறதுக்கு என்ன ஃபுட்டு போடலாம், எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆர்வத்தோடு இதை வாங்கி வச்சுருக்கான். இது பற்றின அப்டேட்லாம் அப்பப்போ நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ஏன்னா என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை ரொம்ப பிடிக்கும். மீன் வளர்க்குறது, செடி வளர்க்குறதுலாம். என்ன செடி வச்சாலும் அவங்க வந்துடும், வளர்ந்துடும் நல்லா கையால். கிளி கூட வச்சுருக்கான். அந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.